ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி 1 கிலோ அளவுகளில் எப்படி சிக்கன் பிரியாணி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த மெத்தடில் இந்த அளவுகளில் நம்ம செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக பெர்ஃபெக்டாக வரும். அரிசி நமக்கு நல்ல உதிரியாக, சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி எப்படி செய்யலான்றதை நான் உங்களுக்கு சின்ன டிப்ஸோடு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போது அரிசியை ஊற வச்சோன்னா நல்ல உதிரியாக வரும். அதே மாதிரி சிக்கன் 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நம்ம கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் 50 ml அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் வச்சுருக்கேன். நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம நெய் பாதி ஆயில் பாதி சேர்த்து செய்யும்போது தான் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு நெய் நல்லா உருகிடுச்சு. இதில் ஒரு பெரிய துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5 ஏலக்காய் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 6 கிராம்பு வச்சுருக்கேன், நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். இது மட்டுமே நம்ம சேர்த்தாலே போதும். இது கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறமா இது கூட 300 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு பெரிய வெங்காயம் 3 வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நமக்கு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம சின்ன சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நம்ம ஒரே அளவில் எடுத்துக்கலாம். பிரியாணி செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். நம்ம தக்காளி கூடவே ஒரு 6 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா சாஃப்டாக வதக்கிக்கலாம். அடுப்பை நம்ம மிதமான சூட்டில் வச்சு தான் வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு இஞ்சியும் 50 கிராம் அளவுக்கு பூண்டும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்திருக்கேன். மொத்தமாக 150 கிராம் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இதோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு. இது கூட ஒரு கையளவுக்கு புதினா கொத்தமல்லியை சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நம்ம கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் வச்சுருக்கேன், நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம், வெறும் தனி மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்தாலே போதும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மசாலாவை கொஞ்சம் ஆயில் வதக்குனதுக்கப்புறமா சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மிதமான சூட்டில் வச்சு நம்ம சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் வேகிறதுக்குள்ளே நம்ம சிக்கனுக்கு தேவையான தண்ணியை தனியாக கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். 1 கப் அளவு பிரியாணி அரிசிக்கு நம்ம 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவுகளோட 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம பாலும் சேர்த்துக்கலாம். இது பாக்கெட் பால் தான், காய்க்காத பால். இந்த மாதிரி நம்ம 1 கிளாஸ் அளவு பாலும் சேர்த்து செய்யும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நமக்கு தண்ணி கரெக்டாக நம்ம எடுத்துட்டோம். இதை தனியாக கொதிக்க வச்சிடலாம். நம்ம சிக்கன் சிம்மில் வச்சு வேக வச்சுருக்கோம். சிக்கன் வேகிறதுக்குள்ளே நமக்கு தண்ணி ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு சிக்கன் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதை நம்ம இப்போ சிக்கனோட சேர்த்துடலாம். நம்ம இந்த மாதிரி சிக்கன் வேகிறதுக்குள்ளேயே நம்ம தண்ணியும் கொதிக்க வச்சுறதுனால நமக்கு பிரியாணி சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம சேர்த்த உடனே சீக்கிரமாகவே கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். நமக்கு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வடிகட்டி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரொம்ப கிளறக்கூடாது, மெதுவாக நம்ம கிளறினாலே போதும். இப்போ நான் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
1 கிலோ அளவு பிரியாணிக்கு நம்ம 1 லெமன் சேர்த்துக்கணும், கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இது கூட 1 லெமன் ஜூஸை சேர்த்துக்கிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம சிம்மிலே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு அரை பங்கு அளவு பிரியாணி வெந்துருச்சு. இது கூட நான் கொஞ்சமாக கேசரி பவுடரை தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். இது சேர்க்குறதுனால நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இது வேணும்னா சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம நெய்யும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெய் நம்ம இந்த மாதிரி கடைசியாக கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் அளவு கூட நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா உடனே ஓப்பன் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நமக்கு சுட சுட பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே உதிரி உதிரியாக சிக்கன் சாஃப்டாக சூப்பராக வந்துடும். இந்த ரெசிப்பியை உடனே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த பிரியாணி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.